ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விம்லா அப்டேட். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, 2 வாழைப்பழத்தில் நம்ம எப்படி சிப்ஸ் போடுறோன்னு பார்க்க போகிறோம். அது 2 விதமாக போட போகிறோம். ஒன்று வந்து தேங்காய் எண்ணெயில், ஒன்று ஜெம்ஸ் கோல்டு எண்ணெயில் நம்ம போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை நல்லா 2 எடுத்துப்போம், கட் பண்ணிப்போம். ஸ்லைஸாக வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணிப்போம். ஒவ்வொன்றா மெதுவாக பார்த்து ஸ்லைஸாக வர மாதிரி. நம்ம வந்து காய் எடுக்கல, பழத்தை தான் எடுத்திருக்கோம். அதனால் கொஞ்சம் இதாக வரும். நீங்கள் வந்து நல்லா மெதுவாக ஸ்லைஸாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வரணும். ஒரு வாழைப்பழத்தில் வந்து ஒரு 5-6 ஸ்லைஸ் வரும். அடுத்தது வந்து இன்னொரு வாழைப்பழத்தில் வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இன்னொரு வாழைப்பழத்தில் வந்து நான் க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன், நீளமாக. இதை வந்து நம்ம 2 எண்ணெயில் போட போகிறோம். ஒன்று தேங்காய் எண்ணெயில் போட போகிறோம், ஒன்று ஜெம்ஸ் கோல்டு எண்ணெயில் போட போகிறோம். 2ல் எது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு 2 வானலை வச்சுட்டு இப்போ ஒரு இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம், இன்னொரு இதில் வந்து நம்ம ஜெம்ஸ் கோல்டு எண்ணெயை நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிக்கலாம். இன்னொன்றில் வந்து ஜெம்ஸ் கோல்டு எண்ணெய் ஊற்றிப்போம். நான் 2லேயுமே வந்து 1/4 லிட்டரு வர மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற சிப்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் போட போகிறோம். எந்த கெமிக்கலுமே இல்லாமல் சுத்தமான முறையில் வந்து நம்ம சிப்ஸு இது வந்து நம்ம வந்து பஜ்ஜியாக போடும்போது அது வந்து மாவெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்காது. இது வந்து வெறும் பழத்துலேயே வந்து சிப்ஸ் போட போகிறோம். இது வந்து நேச்சுரலாக இருக்கும் டேஸ்ட்டு. காயில் போடுறத விட பழத்தில் போடுறது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அடுத்து வந்து ஸ்லைஸாக இருந்ததை வந்து நான் ஜெம்ஸ் கோல்டு வின்னர் எண்ணெயில் நம்ம போட போகிறேன். ஒவ்வொன்றும் ஒட்டாமல் போட்டுக்கோங்க. ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அதை எடுத்து தனியாக தட்டில் வச்சுப்போம். அடுத்தது வந்து க்யூப் சைஸில் கட் பண்ணதை வந்து நான் தேங்காய் எண்ணெயிலே போட போகிறேன்.
அது ஒவ்வொன்றா போட்டுப்போம். இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்லைஸ் ஆனது வெந்துருச்சு. அது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். அதை எடுத்து தட்டில் வச்சுப்போம். க்யூப் சைஸும் நல்லா வந்துருச்சு. இதையும் எடுத்து நம்ம வச்சுப்போம். அடுத்தது இது வச்சு இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திப்போம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா குழந்தைங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. இனிப்பாகவும் இருக்கும், உப்பும் இருக்கும், காரம் இருக்குது. இது 3மே மிக்ஸ் ஆகிருக்கனால குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே இருக்கீங்க. பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க. வேறு என்ன டிஷ் செய்யணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி செஞ்சு தரேன். சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்லாயிருக்கு. தேங்காய் எண்ணெயில் போட்டது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு.